அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் துருவ விக்ரமுடைய பைசன் திரைப்படம் தான். சோ இந்த படத்துடைய கேஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டர் அமீர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆக்டர் லால், ஆக்ட்ரஸ் அனுபமா, ரஜிஷா விஜயன், பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் மாரி செல்வராஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பெஸ்ட் ஃபிலிமா தான் இருக்க போகுது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா தான் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து 4 பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இதுல துருவ விக்ரம் வேற இதான் என்னோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் மாதிரி இருக்கும், அவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மாரி செல்வராஜுமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராரு. என்னதான் மாமன்னன் படத்துல கொஞ்சமா அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் வாழை படத்துல செமையான கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ வாழை படத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மாரி செல்வராஜோட படம் தான் இந்த பைசன் படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.